ஜிபிஎம்மில் பெனிஃபிஷரி கிரியேஷன் ஸ்டேட்டஸ் பார்ப்பது எப்படின்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் இண்டிவிஜுவலுக்கு தனியாகவும் பல்காகவும் எப்படி ஜிபிஎம் ஐடி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பல்க் அப்லோட் பேஜில் கீழே செக் அப்லோட் ஸ்டேட்டஸ் இருக்கும், அதை கொடுத்தும் பார்க்கலாம். இல்லைனா மெனுவில் பெனிஃபிஷரி கிரியேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு இண்டிவிஜுவல் கிரியேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். உள்ளே வந்ததுக்கப்புறமா டிரான்சாக்ஷன் ஐடியோட நம்ம அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதில் ஆதார் வேலிடேட்டில் வந்து கொஷின் மார்க் இருக்கும். வேலிடேட் ஆனதுக்கப்புறமா க்ரீன் டிக் ஆகும். ஆதார் பேஸ்ட் பேமெண்ட் கொடுத்ததுனால பேங்க் வேலிடேஷனில் மட்டும் க்ரீன் டிக் இருக்கும். இப்போ இது ரெண்டுமே க்ரீன் டிக் ஆகிடுச்சுன்னா ஜிபிஎம் ஐடி கிரியேட் ஆகும். இல்லைனா பேங்க் வேலிடேஷன் மெசேஜில் என்ன எரரோ நம்மளுக்கு அங்கே வந்து அந்த எரர் காட்டும். இப்போது பல்க்குக்கு வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடியோட நம்ம அப்லோட் பண்ண ஸ்டேட்டஸ் காட்டும். இதில் வேலிட் ரெக்கார்ட்ஸ், இன்வேலிட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இதில் இன்வேலிட் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்குது. அந்த இன்வேலிட் ரெக்கார்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு டிரான்சாக்ஷன் ஐடியை கிளிக் பண்ணணும். இதில் உள்ளார வந்தால் நம்ம என்னென்ன எரர்லாம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் லிஸ்ட் ஆகும். இந்த எரர்லாம் நம்ம வந்துட்டு ஃபைலில் போயிட்டு சரி பண்ணிவிட்டு திரும்பி வந்துட்டு அந்த இடத்துல அப்லோட் பண்ணோன்னா இன்வேலிட்லேருந்து எல்லாமே வந்து வேலிடுக்கு வந்துடும். இப்போ வேலிட் வந்ததுக்கப்புறமா ஆதார் வேலிடேஷன், பேன் வேலிடேஷன், பேங்க் வேலிடேஷன் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமா ஜிபிஎம் ஐடி கிரியேட் ஆகிரும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வெண்டர்ஸ்க்கு எப்படி ஜிபிஎம் ஐடி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.